நாம் இன்றைக்கி வீடியோவில் பிச்சி பூவை வச்சு ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது எப்படி அழகாக மாலை மாதிரி கொக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பிச்சி பூன்னு சொல்லுவாங்க, இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இது நிறைய கலரில் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு லைட் ரோஸ் கலர் எடுத்துருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும், கொத்து கொத்தா. நான் இன்றைக்கி இதில் ஒரு 3 கொத்து பூ வந்து எடுத்துருக்குறேன். இதில் வந்து நல்லா பூத்த பூவை மட்டும் இப்போ எடுத்துக்கிறோம். இதிலே முட்டை இருக்கும், அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி முட்டை இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடணும். தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்குவோம். இதோட காம்பு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், பார்த்து பொறுமையாக இது பண்ணணும், இல்லைன்னா ஃபுல்லாக இதாகிடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன ஒரு ஊசி ஒன்று எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதில் நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு நூல் வேணுமோ அந்த அளவுக்கு கோத்துக்கணும். கோத்துட்டு அதோட இலை இருக்கும்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு கோத்துக்கிறோம். இந்த மாதிரி கோத்துட்டு அதுக்கு கீழே ஒரு நாட் போட்டுக்கணும் நல்லா. இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து பூ வந்து கீழே கொட்டாமல் இருக்கும். ஏன்னா அது சின்ன தண்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து அறுந்து போயிடும். இந்த மாதிரி வச்சு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா நிற்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ஆப்போசிட்டில் ஒன்று ஒன்றா வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கணும். கிராஸாக வச்சுட்டு மறுபடியும் இந்த கிராஸில் வச்சுக்கணும். இந்த கேப் தெரியுதுல்ல, அதில் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொன்று பூ. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சோம் அப்படின்னா கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப குட்டி காம்பாக இருக்குதுல்ல, நமக்கும் கோக்குறதுக்கு இதாக இருக்கும். ரொம்ப இது பண்ணோம்னா காம்பு வந்து அது அப்படியே இதாகிடும். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும், சின்ன காம்பாக இருக்கிறதுனால. இப்போ ஃபஸ்ட்டு லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த லைன் வந்து கோக்குறோம். அதே மாதிரி மேலே கிராஸாக வச்சுக்கிட்டே வரணும். பார்த்து பொறுமையாக இது பண்ணுங்கள். சின்ன காம்பாக தான் இருக்கும். எவ்வளோ சின்ன ஊசியாக நம்மளால் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ சின்ன ஊசியாக எடுத்துக்கணும். நம்ம ஒரு லைனுக்கும் வந்து ஊசியில் கோத்ததுக்கப்புறமேட்டுக்கு நூலில் இறக்கணும்னா அதோட ஷேப் வந்து அப்படியே மாறி போய்டும். நம்ம கிராஸாக வச்சுருக்கோம்ல, அந்த இது மாறி போய்டும். நம்ம ஒரு 2-3 லைனுக்கு மேலே வந்ததுக்கப்புறமேட்டுக்குன்னா அது அப்படியே ஷேப் மாறாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஊசியிலேருந்து இறக்கிக்கணும் நூலுக்கு. இந்த மாதிரி கிராஸாகவே வச்சுட்டே வந்தோம்னா நல்லா நெருக்கமாக கேப்பே இல்லாமல் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஷேஃபும் மாறாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு 4 லைன் போல் கோத்துட்டேன். இப்போ இதுக்கப்புறமேட்டுக்கும் நம்ம இது பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் பெரிய ஊசியாக இருந்தால் கூட நம்ம அப்படியே இது பண்ணலாம். நான் கொஞ்சம் சின்ன ஊசியாக வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இப்போ ஃபுல்லாக கீழே இறக்கிக்கிட்டேன். அந்த இலை கோத்ததுக்கு கீழே இறக்கிக்கிறோம். பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம எப்படி கோத்தோமோ ஊசியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். நம்ம ஒரு லைனுக்காக இறக்கணும்னா அந்த ஷேப் மாறி ஒரு சைடாக போயிடும். இப்போ மறுபடியும் ஊசியில் கோக்க ஆரம்பிக்கிறோம். ஆப்போசிட்டாகவே தான் வைக்கணும். வரிசையாகவும் வைக்கலாம். நம்ம ஆப்போசிட்டாக வைக்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கேப் இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி கிராஸாக வைக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து அது நல்லா உருண்டையாக வரும், கேப்பே இல்லாமல். ஒரு சைடாக போகாமலும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் லைன் முடிச்சுட்டு மறுபடியும் 2வது லைன் இது பண்ணுறோம். இது மாதிரி நம்ம வந்து ஒரு 4-5 லைன் அப்படியே ஊசியிலே கோத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நூலில் கீழே இறக்கி விட்டுக்கிட்டே வந்தோம்னா அழகாக இருக்கும்.
நம்ம இதே பிச்சி பூவே வச்சு வந்து நிறைய மாதிரி மாலை மாதிரி ஏற்கனவே கட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரிலையும் கட்டலாம், நார்மலாக கட்டுற மாதிரிலையும் கட்டலாம். ஆனால் இது சின்ன காம்பு அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் இது பண்ணணும். இதை வச்சு ஜடவேணி மாதிரியும் நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு 3 லைன் வந்து இப்போ நம்ம கோத்தாச்சு. கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்து இது பண்ணணும். ஏன்னா அதோட காம்பு வந்து ரொம்ப சின்ன காம்பு. நம்ம ரொம்ப போட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த காம்பு வந்து ஒன்று கட் ஆகிடும், இல்லைன்னா அப்படியே அதோட ஊசி அந்த காம்பு 2ஆக பிரிஞ்சு அந்த மாதிரி போயிடும். இந்த மாதிரி கோத்து கீழே கீழே இறக்கும்போது இந்த மாதிரி தான் கேப்பே இல்லாமல் இருக்கும். ரொம்ப நெருக்கணும்னா ரொம்ப அமுங்கின மாதிரி போயிடும். கொஞ்சம் மேலாப்பில் தான் வைக்கணும். ரொம்ப அமுக்காமல் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் கொஞ்சம் போலாக வைக்கணும். இப்போ இதே மாதிரி நான் எனக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கோத்துக்கிறேன். எனக்கு இன்றைக்கி இதில் 3 கொத்து பூ தான் வந்து கிடச்சிது. இதில் முட்டை இருக்கிறதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை தனியாக வேறு மாதிரி பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சது வந்து நல்லா டார்க் கலராக இருக்கும். இப்போ தான் முட்டை இருந்து விரிஞ்சது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். நம்ம நல்லா விரிஞ்சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கோத்து முடித்ததுக்கப்புறம் காட்டுறோம். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக கோத்து முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு. கேப்பே இல்லாமல் எவ்வளோ உருண்டையாக இருக்குது பார்த்திங்களா? லாஸ்ட்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு வச்சு இலை வச்சு நாட் போட்ட மாதிரி லாஸ்ட்லேயும் அதே மாதிரி பண்ணிடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.